இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கிட்டி பார்ட்டினா ஒரு சீட்டாட்டம் மாதிரி தான். எல்லாரும் அவங்க காசை வச்சு கேம் விளையாடுவாங்க. ஜெயிச்சவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துரும். அந்த பணத்தை பாக்கெட் மணி மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. நீ ஒண்ணு மனிஷா, இதெல்லாம் இவளுக்கு தெரியும் விடு. டெபாசிட் கட்டு ஜானு. அது நான் எந்த பணமும் கொண்டு வரலங்க. அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணு. என் அக்கவுண்ட்ல கூட அவ்வளவு பணம் இல்லங்க. என்ன இது? உன் அக்கா ஒரு பெரிய கம்பெனிக்கு சேர்மன் தானே? அது மட்டும் இல்லாம நீ நந்தன் குடும்பத்தோட மருமக. உன் அக்கவுண்ட்ல பணம் இல்லையா? இவ அக்கா தான் சேர்மன், இவ இல்லல்ல. பாவம், இவ ஹவுஸ் ஒய்ஃப் தானே. அவ ஹஸ்பண்டும் அந்த கம்பெனில ஒரு கிளர்க் மாதிரி தான். இவ்ளோ பணம் எங்க இருக்க போகுது? இட்ஸ் ஓகே ஜானு, உன்னோட ஷேரை மனிஷா கொடுப்பா. சாரி யார், நான் இப்ப 1 lakh மட்டும் தான் கொண்டு வந்தேன். ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் அதோட லிமிட்ட தாண்டிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி தானே நான் உனக்கு அனுப்புனேன். ஆமால, இப்ப என்ன பண்றது? ஒரு வேலை பண்ணு ஜானு, உன் அக்காக்கு கால் பண்ணி 1 lakh அனுப்புங்கன்னு சொல்லு. அக்கா கிட்ட கேட்கணுமா? ஏன், நீ கேட்ட உங்க அக்கா தர மாட்டாங்களா? அது அது ஒரு தடவை கேட்டுதான் பாரு ஜானு. லக்ஷ்மிக்கு கால் பண்ணு. வேண்டாம் மனிஷா, இந்த மாதிரி நேரத்துல தான் ஒருத்தருடைய பிஹேவியர் என்னன்னு தெரியும். கால் பண்ணு. ஹலோ ஜானு. ஜானு, என்ன ஃபோன் பண்ணிட்டு பேசாம அமைதியா இருக்க? அக்கா அது வந்து சொல்லு ஜானு. எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும்க்கா. 1 லட்சமா? எதுக்கு? உடனே அனுப்புங்கக்கா. நான் கிட்டி பார்ட்டிக்கு வந்திருக்கேன். கிட்டி பார்ட்டிக்கு போயிருக்கியா? என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா? வீட்ல இருக்கிறத விட்டுட்டு பார்ட்டிக்கு போயிருக்கேன்னு சொல்ற, அதுவும் 1 லட்சம் ரூபாய் கேக்குற. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அங்க? மாமா கால் பண்றாரு, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ. அக்கா, என்ன பணம் தரேனாங்களா? புரியுது விட. சரி, நாம விளையாடலாம்.